சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் மீனா இருந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்து இருந்துட்டு கார் ஷீட்டுக்கு போயிட்டு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது. மீனா சிஸ்டர் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்கள போய் இப்படியெல்லாம் பேச யாருக்கு தான் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னவோ அந்த சாமியார் பொம்பளை சரியான ஃப்ராடு பொம்பளையாக இருக்கும் போல இருக்கு. பேசின எல்லா வார்த்தையுமே பொய்யன்ற மாதிரி தான் நானும் எங்கள் அப்பா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த சாமியார் என்ன சொன்னாலையும் சரின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏற்கனவே மீனாவை பார்த்தாவே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ அந்த சாமியார் வேறு எங்கள் அப்பாவோட உசுருக்கு ஆபத்துன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. இனிமேல் எங்கள் அம்மாவை சொல்லவே தேவையில்லை. மீனவை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்ட மட்டும்தான் அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஸ்ருதி இருந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவும் ஆப்போசிட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்த உடனே மீனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா கிட்டே போகவும், மீனா இருந்துட்டு ஸ்ருதின்னு சொல்லிட்டு போகவும் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சரியான நேரத்தில் ஸ்ருதி வந்து காப்பாற்றிடுறாங்க. மீனா என்னாச்சு, ஏன் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஸ்ருதி, வீட்டில் பூஜை நடந்துச்சுல்ல, மாமா அந்த வீட்டில் நான் இருந்தால் மாமாவோட உசுருக்கே ஆபத்துன்னு அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதில் இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.